அதாவது நண்பா வண்டி ஓட்டவே தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் இருக்காங்கன்னா அது நான் தான் இருக்கேன். இப்போ ஓட்டவே தெரியாது, இருந்தாலும் ஓட்டி போய்க்கிருக்கேன். குத்து மதிப்பா போறதுதான் இது எல்லாமே. ஸோ லைஃப்ல நீங்க வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா, நான் எனக்கு நல்லா இருந்தா தான் பண்ணுவேன், எனக்கு எல்லாமே வந்தா தான் பண்ணுவேன் எல்லாம் கிடையாது. உங்ககிட்ட என்ன இருக்கோ, உங்களால என்ன முடியுமோ, கையில என்ன இருக்கோ அதை வச்சு ஆரம்பிங்க. ஸோ உங்க லைஃப்ல நீங்க வேற லெவலா வருவீங்க. எத்தனையோ பேர் அவங்க இப்போ நல்லா இருக்கலாம், ஆனால் ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கும் போது ஒன்றுமே இல்லை. நம்ம எஸ்கேவ் எடுத்துக்கிட்டீங்களேன், சிவகார்த்திகேயன் அவரெல்லாம் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அங்கிருந்து வந்தார். அங்கே ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்டிங் பண்ணார், அது குறிப்பிட்ட நாள் ஓடிச்சு. அப்புறம் மிமிக்ரி வச்சு ஓட்டினார். அதுக்கப்புறம் டிவி ஷோஸ் போகிறாரு, கலக்க போவது யாரு போனார், டிவி ஷோ பண்ணார், டான்ஸ் பண்ணார். அதுக்கப்புறமா மனங்குத்தி பறவையில் ஒரு ஹீரோவாக ஸ்டார்டிங் வந்துட்டார். இந்த பேசலாம் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பேசினவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம தளபதி மாதிரியே. அதுக்கப்புறமா அவரு படிப்படியா மேல வந்து தனுஷ்க்கு சரி நம்ம காமெடி கேட்டகரியில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 படத்துல ஒரு காமெடி ரோல் பண்ணாப்ல. அவர் பார்க்காத தோல்வியே கிடையாதுன்னே சொல்லலாம். தோல்வியை தாண்டி ஒருத்தர் நிக்கிறான் பாத்தீங்களா, அங்கதான் வேற லெவல் கெத்துன்றது இருக்கு. ஸோ 3 படம் முடியுது. 3 படம் முடிஞ்சோடனே மனங்குத்தி பறவை அக்செப்ட் பண்றாரு. அதுதான் வரைக்குமே ஒரு மீடியமா தான் போய்க்கிருக்கு அவரோட லைஃப். அதாவது 15 வருஷத்துக்குள்ள ஒருத்தர் வந்து சினிமா துறையில மார்க்கெட்டை பிடிக்கிறாருன்றது பெரிய விஷயம். விஜய் வந்து 30 வருஷத்துல பிடிச்சிருக்காப்ல, அதுவே சிவகார்த்திகேயன் ஷார்ட் டைம்ல முடிச்சிட்டாப்ல. ரெமோ, அதுக்கு அடுத்து வந்த ஹீரோ, சில படம் முக்கியமாக வந்துச்சு. அதாவது கண்டென்ட் படி பார்த்தீங்கன்னா அது வந்து போச்சு. பட் இவரோட மார்க்கெட் என்றைக்குமே குறையல. அடுத்தடுத்து இவர் வாழ்க்கையில் வேற லெவலாக தான் போய்க்கிருக்காரு. அந்த மாதிரி தான் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லிக்கிங்கன்னா நம்ம டிடிஎஃப் வாசன் எடுத்துக்கிறீங்களேன், அவரெல்லாம் வெறும் 4000 ஃபோனு இல்லை டப்பா ஃபோன் ஆரம்பித்தவர். ஆனால் வர்த்து இப்போ 1.5 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்காங்க வெறும் 5 வருஷத்துல. அவருக்கு இப்போ டிடிஎஃப் பிக் ஷாப் இருக்கு, ஓகேவா? அவர் படத்தில் தன்னை தனியாக வேற நடிச்சிருக்காப்புல. ஓகே, இந்த மாதிரி அவரை பற்றி சொல்லி போனால் நிறைய விஷயம் இருக்கு. ஒரு வெறும் 25 வயசு பையன் இப்படி சாதிச்சிருக்கான்னா உன்னால முடியாதா? சொல்றா, உன்னால முடியாதா? முடியும். ஸோ ட்ரை பண்ணு, என்னைக்குமே கன்சிஸ்டன்ஸா பண்ணு, விட்டுறாத. இன்னைக்கு என்னால் முடியல, அன்னைக்கு என்ன முடியல, இன்னைக்கு முடியும். அதாவது ஒரு இலக்கை தேடி போறேன்னா நடக்க முடியலையா ஓடு, ஓட முடியலையா நடக்க முடியலையா தாவ முடியலையா தவந்து கூட போயிரு, எப்படியாவது இலக்க போய் தொற்று. இங்க வந்து எப்படி சொல்றதுன்னா, முயற்சியே பண்ணாம இருக்கேன் பாத்தியா, அவன் தான் முட்டா பையன். கேம் இறங்கி விளாடணும். கிரிக்கெட்டா இருக்கிறதா கூட இந்த பால் இப்படி அடிச்சிருக்கலாம், அந்த பால் வெளியிருந்து பேசுறவனா மட்டும் என்னைக்குமே நீ இருந்துடாத, உள்ள இறங்கி விளையாடு. இந்த பால் இப்படி ஜஸ்ட் ட்ரை அவ்வளவுதான். இந்த பால் நீ என்னால் அடிக்க முடியலன்னா அது உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ், அடுத்த வாட்டி வரும்போது அடிக்க போற, அவ்வளவுதான். ஆனா லைஃப்ல என்னைக்குமே உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, உன் மனசாட்சிக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை மட்டும் பண்ணு. அவன் சொல்றியா இவன் சொல்றியா எவன் பேச்சு கேட்காத. அவன் ஃபுல்லா வெறும் அட்வைஸ், 1 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாத அட்வைஸ், அதை மட்டும் என்னைக்குமே கேட்காத. உன்னால முடியும் அப்படின்னு நீ நம்பு, கண்டிப்பா முடியும். சின்ன வயசுல இருந்து நீ பாத்துக்க, நீ எத்தனையோ சாதனை பண்ணிருக்க, அது உன்னால முடியும். நீ நம்ப போய் தான் பண்ணிருக்க. அடுத்தவன் சொல்றேன் எடுத்தவன் சொல்றேன் கிடையாது. லைஃப்ல எவ்வளவு பெரிய டிசிஷனா இருந்தாலும் உன் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு, நீ ஒண்ணு இருக்க. அதாவது உன் மனசாட்சிய படுக்க போட்டு வச்சிருக்க, அவன் மட்டும் வெளியே வந்தான்னா கொக்கா முக்கல நீ உன்னை தோடுறது கூட ஆள் கிடையாது. அந்த மாதிரி ஸோ சொல்றதை கேட்டுக்க, வேற லெவல் பைக்ல போ, ஜாப்பியா இருக்கிறது ஒரு லைஃப். நினைச்சதை பண்ணிக்கிட்டு பிடிச்சத மாதிரி உன் லைஃபுக்கு எப்படி இருக்குமோ அப்படின்னு. ஸோ அதுக்காக தப்பான வழியில போகாத, கரெக்டான வழியில உன் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி போய்கிட்டே இரு. உனக்கு தடங்களுக்கு 1008 பேர் வருவேன் சொன்னாலே நீ தங்க முன்னேறன்னு அர்த்தம். தடங்களை தாண்டி நின்றேன்னு வச்சுக்கோ, பெரிய மலை உன்னை பார்த்து ஊரே வேற லெவலா பார்க்கும். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்க. கிளம்புடா தம்பி, வரலாம்.